சார் இப்போ சந்திராயன் 3 நம்ம சக்சஸ்ஃபுல்லா அமைச்சிருக்கோம். நீங்க தான் அதோட முக்கியமான தலையினே சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. இப்ப சந்திராயன் எந்த அளவுக்கு சார் பண்ணிட்டு இந்தியா இதுவரை கண்டுபிடிக்காதத இப்போ அடுத்த கட்டமா என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? நிறைய நம்ம சயின்ஸ் அவுட்கம் வந்திருக்கு சந்திராயன் 3 மூலியமா. நிறைய பப்ளிகேஷன்ஸ் நம்ம இது மூலியமா பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாஸ் வந்து இந்தியா மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நிறைய கண்ட்ரீஸ் வந்து நம்ம டேட்டாஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய நீங்கள் வருங்காலத்தில் இன்னும் நிறைய பப்ளிகேஷன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதுல என்ன சார் இப்ப நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி அந்த பப்ளிகேஷன்ஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம வந்து தண்ணி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு சொன்னோம். அதுக்கு அடுத்தது வேற என்ன? இல்லை, நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அங்கே போய் நமக்கு 2040 வந்து நம்ம இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்ஸை கொண்டு போனோம் அப்படின்னா வந்து அந்த மூன் வந்து நமக்கு எந்த அளவுக்கு மனிதர்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மினரல்ஸ் நம்ம சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, சாஸ்டைன் சொல்லி ஒரு தெர்மல் ப்ரோபை வந்து இன்சர்ட் பண்ணி அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சோம். அது மாதிரி சீஸ்மிக் ஆக்டிவிட்டி நம்ம போகிற இடத்துல எந்த அளவுக்கு இருக்குது. சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லைக் பிளாஸ்மா டென்சிட்டி எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் லேட்டிடியூட் டுவர்ட்ஸ் சவுத் போல் எந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாமே வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஃபியூச்சரில் போகிறதுக்கு பல யூசபிலிட்டி இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளாஸ்மா டென்சிட்டி நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இப்போ ஒரு ஃபியூச்சர் மிஷன்ஸ் வந்து அங்கே போகும்போது நம்ம நிறைய ரேடியோ வேவ் ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணி அந்த ஆல்டிடியூட் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம மூன் சர்ஃபேஸ்க்கு வரும்போது அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்றது நமக்கு இந்த பிளாஸ்மா டென்சிட்டி மூலிமா வேரியேஷன் இன் டைம் தெரிய வரும். நமக்கு இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் சந்திராயன் 3 மூலிமா நமக்கு கிடைச்சிருக்கு. நிறைய டேட்டாஸ் ஆல்ரெடி பப்ளிக் அவைலபிளா இருக்கு. எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். சந்திராயன் 4 எந்த நிலைமையில இருக்கு? சந்திராயன் 4க்கான முக்கியத்துவம் என்ன? இப்ப நம்ம 3 நம்ம பார்த்துட்டோம். 4 எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? இல்ல, இதெல்லாமே வந்து நீங்க சேர்மன் வரும்போது அவர்கிட்ட கேளுங்க. இது என்னால சொல்ல முடியாது. சார், நம்ம ஜப்பானோட சேர்ந்து திரும்ப நம்ம நிலாவை ஆய்வு பண்றதுக்கான அந்த திட்டம் எந்த அளவுல இருக்கு? அதோட ஸ்பெசிபிகேஷன் அதுவும் வந்து சந்திராயன் 5 அதுவும் வந்து நான் ஃபியூச்சரை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. ஐ எம் சாரி. வேற என்ன சார் நம்ம பண்ண போறோம்? இப்ப நமக்கு வந்து இஸ்ரோனாலே தெரியும், தொடர்ந்து வந்து விண்வெளி தொடர்பான ஆய்வுகளா இருக்கட்டும், சேட்டலைட்டா இருக்கட்டும். இப்ப நம்ம லாஸ்டா ஒரு சேட்டலைட்லாம் அமைச்சிருக்கோம் நாசாவோட சேர்ந்து. இந்த மாதிரி இஸ்ரோவுடைய வளர்ச்சி எந்த அளவுல இருக்கு? மற்ற நாடுகள் எப்படி பாக்குறீங்க? இல்லை, நமக்கு வந்து வெறும் இன்டர்பிளானட்டரி மிஷன் மட்டும் நம்மளோட கோல் கிடையாது. நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது நமக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் இருக்குது ஒரு செக்மெண்ட்டு. எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இருக்குது, அது சிவிலியனுக்கும் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக்கும் இருக்குது. அந்த மாதிரி நேவிகேஷன் சேட்டலைட், நமக்கே வந்து நேவிகேஷன் தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து இந்தியாவுக்கு நமக்குன்னு ஒரு அசர்ட் வேணும். அந்த நேவிகேஷன் சேட்டலைட்ஸும் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கு. எல்லா வெர்டிகல்ஸ்ல ஒன் ஆஃப் த சேட்டலைட் இப்போ நம்ம லான்ச் பண்ணது NISR, அது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்னு சொல்லி. அதோட மெயின் சிறப்பம்சம் என்னன்னா எல் அண்ட் எஸ் பேண்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்வீப் சார் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டாஸாக இருக்கும். நமக்கு நிறைய பேத்துக்கு அது ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும். சார், கடைசியா ஒரு கேள்வி சார். சார், இஸ்ரோவுடைய அடுத்த இலக்கு என்னவா இருக்கு? இந்த ஆண்டுக்குள்ள இந்த ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்த போறோம். அது நீங்க வந்து சேர்மன் இஸ்ரோவை கேளுங்க. அவர் வரும்போது நீங்க அவர்கிட்ட கேளுங்க இந்த கொஸ்டின். தேங்க்யூ சார். இஸ்ரோவுடைய மூத்த விஞ்ஞானிகள் ஒருவராக இருக்கக்கூடிய வீரமுத்துவேல் அவர்கள் பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு கேசவனுடன் சுரேஷ்குமார்.